பிரதமர் பதவி காங்கிரஸுக்கு தானா? தேர்தல் நிலவரம் சொல்றது என்ன? காங்கிரஸ் இதுவரை 301 இடங்களில் தனது வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்காங்க. இறுதியாக அந்த கட்சி 320 இடங்கள் வரையில போட்டியிட வாய்ப்பு இருக்கு. 1951ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு குறைவான தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவது இதுவே முதல் முறை. காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த அளவுக்கு குறைந்த நிலைக்கு சென்று விட்டது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் 440 வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. இதில் 209 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. மக்களவையில் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட இது குறைவு. மத்தியில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் அமைந்தது. அதற்கு முன்னாடி 2004 மக்களவைத் தேர்தலில் 417 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 145 இடங்களை மட்டுமே பெற்றாங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாததால் அந்த கட்சி சிதைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக காந்தி குடும்பத்தின் தலைமையை எதிர்த்து மூத்த தலைவர்கள் போர்க்கொடி உயர்த்தி கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த முறை மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தன் சொந்த பலத்தில் எதிர்கொள்ளும் நிலையில் தான் இல்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கு. அதனால தான் காங்கிரஸ் பிராந்திய கட்சிகளுடைய அதிகமாக நம்பியிருக்காங்க. ஒரு வகையில் தியாக உணர்வுடன் காங்கிரஸ் இப்படி செய்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். காங்கிரஸுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலையில் இந்தியா கூட்டணியாவது காங்கிரஸ் பலப்படுத்தி இருக்கணும். ஆனால் அதற்கு கூடுதலாக தியாகங்களை செய்ய வேண்டிய நிலையில் காங்கிரஸ் இருந்தாலும் இதற்கு மேலே வேண்டாம் அப்படின்னு கருதி விட்டாங்க. அதனால தான் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் நிபந்தனைகளுக்கு உட்பட காங்கிரஸ் மறுத்துட்டாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மியோட பிரச்சனை ஏற்பட்டதும் இதனால தான். அதே நேரத்தில் மக்களவையில் மொத்தம் இருக்கக்கூடிய 543 இடங்களில் சுமார் 200 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிராந்திய கட்சிகளுக்கும் இடையே நேரடி போட்டி இருக்குது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிராந்திய கட்சிகளுக்கு காங்கிரஸ் அதிகபட்ச இடங்களை வழங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் மற்றும் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 201 இடங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 17 இடங்களில் மட்டும் காங்கிரஸ் போட்டியிடுறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் காங்கிரஸ் 17 இடங்களையும், உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனை 21 இடங்களையும், ஹர்த் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் 10 இடங்களையும் போட்டியிடுறாங்க. இப்போ மாநிலங்களின் முக்கியத்துவத்தையும் அதன் நலனையும் முன்னிறுத்தும் விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. இதனால தேசிய கட்சியினுடைய வாக்கு சதவீதமும் பலவீனம் அடைந்து வருது. அதனால வாக்குகளை பிரிப்பதற்கு பதிலாக பிராந்திய கட்சிகளோட வலுவான கூட்டணியை அமைப்பதே காங்கிரஸுக்கு சிறந்த தேர்வாக இருந்தது. அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. இதற்காக காங்கிரஸ் 200க்கும் மேற்பட்ட இடங்களை தியாகம் செய்திருக்கிறது அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதில் இன்னமும் கூட இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம். அதாவது இதில் இன்னமும் கூட காங்கிரஸ் தனது வியூகத்தை வலுவாக்கி இருக்கலாம். அதாவது குறைந்தபட்ச தொகுதிகளை போட்டியிட்டு பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய வேட்பாளர்களை மற்ற தொகுதிகளில் ஆதரித்திருக்கலாம். பாஜகவை வீழ்த்துவது என்பதுதான் காங்கிரஸ் கடைத்தேற இப்போது இருக்கக்கூடிய ஒரே வழியாக இருக்குது. 10 ஆண்டு காலமாக பதவி இல்லாத நிலையிலேயே மூத்த தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் ஓடிவிட்ட நிலையில் இனி காங்கிரசின் எதிர்காலமே ஆட்சியை மாற்றுவதிலும் அதிகாரத்தை பிடிப்பதிலும் தான் இருக்கிறது அப்படின்றா இன்றைய அரசியல். எப்படி ஆயினும் இந்தியா கூட்டணியிலேயே அதிக இடங்களில் போட்டியிடும் கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அதனால இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தாலும் பிரதமரை முடிவு செய்யும் சக்தியாக காங்கிரஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகும் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.